கன்னியாகுமரி அருகே தனியார் கல்லூரி வேன் லாரியுடன் உரசிய விபத்தில் 4 மாணவிகள் உயிரிழந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் சுங்கான்கடை பகுதியில் உள்ள ஐயப்பா பெண்கள் கல்லூரியிலிருந்து 20க்கும் மேற்பட்ட மாணவிகள் வழக்கம் போல் கல்லூரி முடிந்து தனியார் வேனில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். அந்த வேன் தக்கலை பகுதியில் சென்று கொண்டிருந்த போது முன்னால் சென்ற காரை முந்தி செல்ல முயன்ற போது எதிரே வந்த லாரி மீது பக்கவாட்டில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் வேனில் பயணம் செய்த சிவரஞ்சனி, தீபா, மஞ்சு ஆகிய மாணவிகள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். சங்கீதா என்ற மாணவி படுகாயங்களுடன் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் பலியானார். மேலும் 10க்கும் மேற்பட்டோர் தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனையடுத்து விபத்து நேரிட்ட பகுதியை மாவட்ட ஆட்சியர் சஜன் சிங் சவான் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தர்மராஜன் ஆகியோர் நேரில் பார்வையிட்டனர். இந்த விபத்தில் உயிரிழந்த சங்கீதா என்ற மாணவி திருமணமாகி 6 மாத கர்ப்பிணி என்பது குறிப்பிடத்தக்கது. அரசு வாகனங்களை மாணவர்களை ஏற்றிச் செல்வதற்கான வாகனங்களுக்கு கட்டுப்பாடு விதித்திருக்கிறது. ஆனால் அந்த கட்டுப்பாடையும் விதிகளையும் மீறித்தான் இன்னொரு தனியார் வாகனங்களும் கல்லூரி வாகனங்களும் பயணித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் இதனுடைய காவல்துறையினுடைய மெத்தன போக்கு தான் காரணமாக நமக்கு படுகிறது. இந்த காவல்துறை குமரி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 50 இடங்களில் பைக் ஹெல்மெட் தினமும் செக் பண்ணிட்டு வராங்க. ஆனால் அந்த அக்கறை குறைந்தபட்சம் இந்த வாகனத்தின் மீதும் கல்லூரி வாகனத்தின் மீதும் காட்டியிருந்தால் இந்த கட்டுப்பாடை விதியை மீறி நடத்தக்கூடிய இந்த வாகனங்களை செக் பண்ணியிருந்தாலே இந்த மாதிரி விபத்துகள் தவிர்க்கப்படும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம்.